ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயல் குயின்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகான ஒரு நெக் டிசைன்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்த எல்லோருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ் எல்லாருக்கும், லைக் பண்ண வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி இனி வர வியூவர்ஸ், இனி வர லைக்கர்ஸ், இனி என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னால் ஒரு 1 வீக் வந்து வீடியோஸ் போட முடியல. ஏன்னா நான் மேல்மருவத்தூர் ஓம் சக்தி கோயிலுக்கு வந்து விரதம் இருந்தேன். அதனால் வந்து எனக்கு கடை வேலை, வீட்டு வேலை இதுவே எனக்கு சரியாக இருந்தது. அதனால் எனக்கு தொடர்ந்து வீடியோ பண்ண முடியலை. ரெண்டாவது ஒர்க்கும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 லைனில் வந்து எப்பவும் போல் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நான் தயாஜி எடுத்திருக்கேன். நம்பர் 13 நீடில் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஒரு 4 ப்ளவுசஸ் டிசைன்ஸ் பார்த்தோம். இது வந்து 5 ப்ளவுஸ். இது ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான். பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து நம்ம த்ரெட் அண்ட் பீட்ஸ் 2 இது வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்குறோம். 2 தான் கொடுக்க போகிறோம். இது நம்ம நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கோம், எப்படி நம்ம வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்குறது அப்படின்னு. எனக்கு டியூட்டோரியல் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றது வந்து என்னோடய ஒரு இதாக இருக்குது. ஆனால் வந்து அதுக்கு எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. கூடிய சீக்கிரம், அதாவது நான் போன வாரமே போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் எப்படியும் உங்களுக்கு ஜான்வரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து நான் ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இப்படி 2 பீட்ஸாக வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்து முடிச்சுக்கிடுவோம். இதுக்கு வந்து நான் அயன் நீடில் தான் எடுத்துக்கிறேன். சாதாரண ஜூயிங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். எப்போயுமே வந்து ஆரி ஒர்க் பொறுமையாக பண்ணுங்கள். நான் நிறையா வீடியோஸில் சொல்கிறது தான். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் வந்து அழகாக டைட் ஆகும். 2 பீட்ஸாக கொடுங்க. நான் ரொம்ப பொறுமையாக தான் உங்களுக்கு இன்றைக்கி பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். 2 பீட்ஸாக போடுங்க, பொறுமையாக போடுங்க. த்ரெட் வந்து அடியில் லூஸ் விட்டுக்கணும். மேலே வந்து நிடியில் வந்து 90 டிகிரி இறக்கணும். இப்படி இறக்குனிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு லைன் வந்து நம்ம 2 ஆன்டிக் பீட் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ ஒரு லைன் வந்து ஆன்டிக் பீட் கொடுக்குறோம். இதுக்கு நம்ம 2 mm எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஒவ்வொரு பீட்ஸாக தான் கொடுக்கணும். பார்த்தீங்களா, எனக்கு நிறைய த்ரெட் வந்து கரெக்டாக ஷேப் போடணும். மதுரையில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யுது. உங்களுக்கு சாரல் வந்து பயங்கரமாக இருக்குது. கூலிங் புயல் காரணத்தினால மழை பெய்யுது. ஆனால் மதுரையில் நல்ல மழையாக இருக்குது. இப்படி வந்து ஒவ்வொரு பீட்ஸாக வந்து நீங்கள் கொடுத்து முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஊரில் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு பீட்ஸ் வந்து கேப் இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து நான் எடுத்துகிட்டு மறுபடியும் போடுறேன். ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு போட்டு கொடுக்கல, நம்மளோட ஃபினிஷ் வந்து அழகாக இருக்கணும். அதனால் இந்த மாதிரி வந்து நான் போட்டு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நம்ம நெருக்கமாகவும் கொஞ்சம் அழகாகவும் போடுறோம். இதே மாதிரி தான் இதை ஃபுல்லாக நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். சுகர் பீட்ஸ், ஆன்டிக் பீட், சுகர் பீட்ஸ் போட்டோம். இப்போ வந்து நார்மல் நீடில் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து நான் சாதாரண ஒரு க்ரீன் த்ரெட்டு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம டிசைன்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து நீங்கள் நீடில் விட்டுக்கோங்க. இந்த எண்டோட இதில் வந்து நீடில் விட்டுக்கோங்க, விட்டு எடுத்துக்கோங்க. விட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 4 பீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம ஆரி நீடிலே நம்ம பண்ணலாம். ஆனால் வந்து ஷேப்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த ஷேப்ஸ் வந்து கரெக்டாக வராது. எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு திருப்பி இந்த எண்ட்லேருந்து திருப்பி நீடில் விட்டுக்கோங்க. நீடில் விட்டு திருப்பி இந்த மாதிரி எடுத்துகிட்டு திருப்பி ஒரு 4 பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷேப்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த எண்டில் நீங்கள் இப்படி நீடில் விட்டு இறக்கிக்கோங்க.
இது வந்து அரை நீடில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அந்த ஷேப்ஸ் கரெக்டாக வராது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும் கரெக்டாக. இப்போ திருப்பி வந்து இந்த கேப்பில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் த்ரெட்டு வந்து நீளமாக போட்டிருக்கேன், நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. 4 பீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிட்டு இது எங்கே முடியுதோ அந்த டர்னிங்கில் அப்படி நீடில் வச்சுட்டு இந்த இடத்துல அப்படி இறக்கிடுங்க. இறக்கிட்டு திருப்பி அகெயின் மறுபடியும் இந்த இடத்துல இருந்து எடுங்க. எடுத்துக்கோங்க. இப்போ 4 பீட் இது மாதிரி தான் இது ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு வி ஷேப்ஸில் வரும். இது கொஞ்சம் இந்த இடத்துல வளைவாக இருந்தால் அழகாக இருக்கும், அதனால் இது அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து நான் ஒரு 3 கலரில் ஆங்கர் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு என்ன கலர் வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு இந்த 3 கலர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 6 வந்து நான் நீடில் எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம ஆங்கர் த்ரெட்டு சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணுற நீடில். இது வச்சு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கிற த்ரெட் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம டபுள் லேயர் வந்து இந்த சென்டரில் வந்து கொடுக்க போகிறோம். இந்த கேப்பில் டபுள் லேயர் கொடுத்து ட்ரிபிள் கூட கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஏன்னா கொஞ்சம் அந்த த்ரெட் தெரியணும். இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சுட்டு இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப்பில் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. இந்த கேப்பில் இப்படி எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம லவங்கம் ஸ்டிச் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 3 கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க, கொஞ்சம் லாங்காக மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பக்கத்தில் கொஞ்சம் ஷார்ட்டாக அதே இடத்துல எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட் கொஞ்சம் ஷார்ட். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடம் இப்படி பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சி த்ரெட் பிடிச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு இதை போட்டிருக்கோம். இப்போ இதிலேருந்து 2 இது தள்ளிடணும். ஏன்னா நம்ம 3 த்ரெட்டு எடுத்திருக்கோம். 2 த்ரெட்டு கூட எடுக்கலாம், அது நம்ம புரியும் தான். ஆனால் இன்றைக்கி நான் வந்து 3 கலர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம போட்டு முடிச்சு இங்கே லவங்கம் ஸ்டிச் போட்டோம். அப்போ 1 2 இதை விட்டுட்டு இங்கே வந்து அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல மறுபடியும் அகைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1 2 3 இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சுட்டு திருப்பி இந்த கேப்பு, அதாவது 1 1 2 விட்டுட்டு இந்த இதில் இது மாதிரி லாங் 1 அதே இடத்துல எடுத்து ஷார்ட். ஷார்ட் இந்த சைடில் ஒன்று. இதே மாதிரி தான் இப்போ இதை ஃபுல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். முடிச்சுட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதே மாதிரி இப்போ நம்ம முடிச்சுட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுத்து வந்து இந்த ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கோம். அதே தான், சேம் தான்.
அதே சேம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு பக்கத்தில் குட்டி லவங்கம் ஸ்டிச். த்ரெட் செக்கிக்கிடுச்சு, அதனால் வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி அடுத்து இந்த சைடு ஒன்று. இந்த டிசைன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ப்ளவுஸில் போட்டதுக்கப்புறம் இதோட லுக் வந்து உங்களுக்கு ஒரு தனி அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த கேப்பு, அப்போ இந்த நடுவில் ஒரு கேப் வந்து நம்ம இருக்கும் இன்னொரு கலர் கொடுக்குறது. இப்போ ஒரு 3 ஃப்ரண்ட் ஷார்ட் இதே மாதிரி தான். இப்போ இதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த மெரூன் கலர் ஷேடில் எடுக்கிறேன். நம்ம வந்து ஒரு எல்லோ கலர் எடுத்தோம், அது வந்து அவ்வளோவா வந்து லுக் வந்து இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி இந்த மெரூன் கலர் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஏன்னா ப்ளவுஸ் வந்து லைட்டு க்ரீனு, அதனால் எல்லோ எடுக்குதா அப்படின்றது வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மெரூன் கொடுப்போம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லோ கொடுப்போம், அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த எல்லோ கலரே போட்டேன், மெரூன் கலர் போடலை. சரி, எடுத்த கலரே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதை நீங்கள் டபுள் கலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஜர்தோசி நாட் கூட கொடுத்துக்கலாம். இது நம்மளோட விருப்பம் பொறுத்துதாங்க. இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன்ஸ் வந்து எந்த மாதிரி சாரீஸ்க்கு யூஸ் பண்ணுன்றதே சொல்லிடுறேன். செக்குடு சாரீஸ் வந்துருக்கு, அதாவது பல கலர்ஸில் செக்குடுல கட்டம் போட்டால் பெரிய கட்டம், இந்த மாதிரி பாலும் பழம்னு சொல்லுவாங்க, அந்த காலத்து பாலும் பழம்னு சொல்லுவாங்க. அந்த சாரீ வந்து இப்போ ரீசெண்டாக எல்லாருமே கட்டுறோம். அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து சாரீஸ்க்கு வந்து இந்த டிசைன்ஸ் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அப்படி ஒரு சாரீக்கு தான் இந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நாங்கள் வந்து போட்டு கொடுத்துருந்தேன், டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்க்குறீங்க பாருங்கள். இதை விட இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோஸில் வந்து அடுத்து நம்ம பார்க்கலாம். பாய்ங்க. வெல்கம் டு ராயல் குயின்ஸ்.